கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகர் இயேசு ஊழியத்தின் சார்பாக இந்த இரண்டாம் பாகம் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் என்ற செய்தியிலே விசுவாசத்தில் தளர்ச்சி என்ற தலைப்பை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். முதலாம் பாகம் முடிந்தது. இது இரண்டாம் பாகம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து தொடங்குவதாக நான் சொல்லியிருந்தேன். அதை நாம் இப்பொழுது தொடர்ந்து கேட்கலாம். இரண்டாம் பாகத்திலே உங்களை வசனங்களை கேட்கும்படியாக அன்போடு கூட அழைக்கிறேன். முதலாம் பாகம் இறுதியிலே 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்திலே ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றால் ஆபிராம் ஆகார் பெற்ற குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான் என்பதையும், ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 வயதாய் இருந்தான் என்பதையும் பார்த்தோம். அடுத்தபடியாக 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது ஆபிராம் 99 வயதாய் இருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது இஸ்மவேல் பிறக்கும் பொழுது ஆபிராமுடைய வயது 86. அது 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் முடிகிறது. ஆபிராம் 99 வயதாகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக 13 ஆண்டு இடைவெளி. அதை நாம் நேற்று பார்த்து முடித்தோம். கர்த்தர் ஆபிராமுக்கு 99 வயதிலே தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்கிறார். அப்போது இந்த 13 வருடமோ அல்லது 75 வயதிலிருந்து 99 வயது வரையிலோ ஆபிராம் நடந்தது உத்தமமாக தெரியவில்லை, தேவனுக்கு உத்தமமாக தெரியவில்லை. இப்பொழுது தான் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்கிறார். தேவையில்லாத வேலையெல்லாம் செய்த, அதனால் நீ இதுக்கு மேலேயாவது என் பேச்சை கேட்டு ஒழுங்காக உத்தமனாயிரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். இந்த 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சிறப்பு என்றால், இது ஒரு பயங்கரமான வசனமாக நமக்கு தெரிகிறது. ஆம், ஆபிரகாம் 99 வயதாயிருந்த போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரே அவருடைய பேரை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அறிவிக்கும்படியாக இந்த வசனத்தில் பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான வசனம். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்கிறார். ஏற்கனவே 15ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்துக்கு உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் நானே என்கிறார். இந்த இடத்திலே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிறதற்கு எபிரேய பாஷையிலே எல்ஷடாய் என்கிறதான அர்த்தத்தை நாம் பார்க்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னால் எல்ஷடாய் என்று அர்த்தம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதன் பிறகு 2ஆம் வசனத்தில் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் சொல்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை, அதாவது இந்த அதிகாரத்தில் 2 உடன்படிக்கை நாம் பார்க்குறோம். இது முதல் உடன்படிக்கை. நான் உன்னோடே பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஆம் பிரியமானவர்களே, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இது ஒரு உடன்படிக்கை. தேவன் அந்த வார்த்தையை சொல்கிறார், உத்தமனாயிரு என்று சொல்லும்போது, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் சொல்லும்போது தான் ஆபிரகாமுக்குள்ள ஒரு நடுக்கம் வந்திருக்கும் போல தெரிந்து முகம் குப்புற விழுந்து வணங்குறான். அப்போது இவ்வளோ நாள் நாம் உத்தமனாக நடந்துக்கலையே, ஆண்டவருக்கு கோபம் வருது போல, நாம் இவ்வளோ நாள் உத்தமனாக நடந்துக்கலை, இதுக்கு மேலே நாம் உத்தமனாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முகம் குப்புற விழுந்து வணங்குவதை நாம் இந்த 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்போ தான் தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால், அந்த உடன்படிக்கை நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அப்படின்ற ஒரு உடன்படிக்கை கொடுத்துட்டு அவனுக்கு பெயர் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்பதனால் ஆபிராம் என்கிற பெயர் ஆபிரகாமாக தேவன் மாற்றுகிறார். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும்
நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அதான் அவர் சொல்கிற உடன்படிக்கை என்னன்னா, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அந்த உடன்படிக்கை பரம்பரையாக தொடரும், நிற்காது. தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. நித்திய உடன்படிக்கையாக இருக்கும் உன்னுடைய தலைமுறைக்கு சந்ததி உருவாகிறது நிற்காது. புத்திர சுவீகாரம் இல்லாமல் நிற்காது. உன் சந்ததிகள் விருத்தியாகி கொண்டே போகும். உன் சந்ததி வளரும். கடற்கரை மணலை போலவும் வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் உன்னுடைய சந்ததி அதிகமாய் வளர்ந்து கொண்டே போயிருக்கும் ஆசீர்வதிக்கிறார். நான் எனக்கு தோன்றது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல விரும்புகிறேன். இது என் மனசுக்குள்ளே தோன்ற விஷயந்தான், பைபிளில் இல்லை. இது என் மனசுக்குள்ளே தோன்ற விஷயம். இந்தியர்களாகிய நாம், அதுவும் தமிழர்களான நாம் அந்த ஆபிரகாமின் சந்ததியில் வந்த 12 கோத்திரத்தில், அதாவது யாக்கோபு 12 பிள்ளைகளை பெற்று அந்த 12 பிள்ளைகளும் இஸ்ரவேல் வம்சத்தில் 12 கோத்திரங்களாக மாறுகிறது அல்லவா? அந்த 12 கோத்திரத்தில் ஏதாவது ஒரு கோத்திரத்தில் பிறந்தவர்களாக இருக்கலாம் என்பது என்னுடைய ஆசை. ஏனென்றால் அதனால் தானோ என்னவோ தேவன் ஆண்டவர் தமது 12 சீஷர்களில் ஒரு சீஷனான தோமாவை நம்முடைய இந்தியாவிற்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு அனுப்பியிருப்பாரோ. நாமோ அந்த 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்துடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால ஒரு வேளை ஆண்டவர் அந்த தோமாவை நம்முடைய இந்தியாவுக்கு, குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தோமாவை அனுப்பியிருப்பாரோ அப்படின்றது என்னுடைய எண்ணம். இந்தியாவில் வேறு எங்கும் செல்லாமல் கேரளா மறுபடியும் தமிழ்நாடு வராரு. அதுவும் சென்னையில் கல்லெறியப்பட்டு தோமா இரத்த சாட்சியாக மறிக்கிறார் என்பதை நான் பார்க்கிறோம். இப்பொழுதும் அவருடைய கல்லறை சென்னையிலே இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழர்கள் ஆகிய நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் யோசித்து பாருங்கள். இயேசு தெய்வமே அல்ல, இயேசு பிறக்கவே இல்லை என்று, அவர் மரித்து உயிரோடு எழும்பவே இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. எந்த மதத்தவரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த தோமா தான் இயேசு மரித்து உயிர் தெழுந்து பின்பு சீஷர்களுக்கு தரிசனம் தந்தபோது இயேசுவை நம்பாமல் அவருடைய ஈட்டியால் குத்தப்பட்ட விழாவிலே கை போட்டு பார்த்தவன். அப்பேற்பட்ட தோமா என்கிறதான சீஷன் நம்முடைய கேரளா வழியாக தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டிலே இரத்த சாட்சியாய் மறித்திருக்கிறார் என்றால், நாமும் ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்த 12 கோத்திரங்களிலே ஒரு கோத்திரத்தின் பிள்ளைகளாய் இருக்கலாமோ என்பது என்னுடைய ஆதங்கம். இதை என்னுடைய சொந்த கருத்தாக நான் இந்த நேரத்தில் பதிவிடுகிறேன். ஒருவேளை தேவன் அப்படியாக நம்மை ஆசீர்வதித்திருந்தால், அதனால் ஒருவேளை 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரமாக நாம் இருப்பதினாலே 12 சீஷர்களில் ஒரு சீஷர் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கலாமோ என்கிறதான என்னுடைய எண்ணம். மீண்டுமாய் நாம் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கிறதையும் ஆபிரகாமுக்கு தேவன் உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறதையும் நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஆசீர்வாதம் சொன்னால் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தராதுக்கும். உனக்கும் உன் பின்வரும் 7ஆம் வசனம், உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாக இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறத பாருங்க. அபாரமான ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு. நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்றான். பாருங்கள், என்ன அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். ஆபிரகாமுக்கு நீ பரதேசியாய் தங்கி இருக்கிறதான இந்த கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின்னாடி வர உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன். நான் அவர்களோடு தேவனாக இருப்பேன். நித்திய சுதந்திரமாகவும் கொடுப்பேன், அவங்களோடு நான் தேவனாயும் இருப்பேன். அவங்கள கைவிட மாட்டேன், உன் சந்ததியை நான் கைவிட மாட்டேன். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின் வரும் சந்ததிக்கும் நடுவே உண்டாயிருக்கிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், 2வது உடன்படிக்கை. 1ஆம் உடன்படிக்கை 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தோம். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்றது உடன்படிக்கை. 2வது உடன்படிக்கை 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் நான் பார்க்குறோம். எனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு நடுவே உண்டாகிறதும் நீங்கள்
கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்கு பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் சொல்கிறாரு. உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கும். விருத்த சேதனை பண்ணுறது தான் ஆபிரகாமுடைய சந்ததி அப்படின்னு சொன்னால், விருத்த சேதனை பண்ணப்பட்டது தான் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருந்து கர்த்தராகிய தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் உள்ள அடையாளத்தை உண்டு பண்ணுகிற உடன்படிக்கையாய் தேவன் கொடுக்கிறார். அதாவது ஆபிரகாம் வழியில் வர சந்ததியாக இருந்தாலும் சரி, தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தில்லாத அந்நியரிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அந்த காலத்து வழக்கம் பிள்ளைகளை வாங்கி வளர்க்குறது வழக்கமாக இருக்குது. வேலைக்கும் பயன்படுத்தி கொள்வாங்க. புத்திர சுவிகாரம் இல்லாதவங்க தன்னுடைய வாரிசாக எடுத்து வளர்க்குற வழக்கம் இருந்திருக்குது. பணத்துக்கு வாங்கி பிள்ளைகளை பணத்திற்கு வாங்கி வளர்க்கிறதான பழக்கம் அந்த தேசத்தில் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அப்பேற்பட்ட வாங்கி வளர்க்கிறதான பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது. நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாது இருக்கிற நுனித்தோலில் உள்ள ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜாதியின் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். பாருங்கள், நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாது இருக்கிற நுனித்தோலில் ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜாதியில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். விருத்த சேதனம் பண்ணலைன்னா அந்த ஜாதியிலே இல்லாமல் அறுப்புண்டு போயிடுவாங்க. அதனால் விருத்த சேதனம் பண்ணுங்க அப்படின்னு கடுமையாக தேவன் கண்டிக்கிறாரு. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை நீ சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராக இருக்கும். பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு மட்டும் ஆபிரகாமுடைய பேரை பல சந்ததிகளுக்கு தகப்பனாக இருக்க போதே அப்படின்னு சொல்கிறதுனால பல ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் என்று அழைக்கப்படும் என்று சொல்கிறாரு. சாராளுக்கும் அதே போல் சாராள் என்று உன் மனைவியின் பெயர் சாராள் என்பதாக இருக்கும் என்று சொல்கிறார். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். இவர் ஜாதிகளுக்கு தகப்பனாக இருப்பார். சாராள் ஜாதிகளுக்கு தாயாக இருப்பாங்க. அந்த வழியில் பல ராஜாக்கள் வருவாங்க. சாலமோன் ராஜா, தாவீது ராஜா, பல ராஜாக்கள் ஆபிரகாமுடைய வம்சத்திலே, இஸ்ரவேல் வம்சத்திலே பிறக்கிறார்கள். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைக்கிறார். பாருங்க, 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இவ்வளோ விளக்கத்தை கொடுத்து, இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்து விருத்த சேதனம் பண்ணுறது வரைக்கும் குழந்தை பிறக்கலைத்தான், சாராள் கர்ப்பமாகலைத்தான். ஆனால் ஆண்டவருடைய தீர்மானம் குழந்தை பிறந்த பிற்பாடு என்னென்ன பண்ணுவாங்களோ எல்லாத்தையும் விளக்கி சொல்கிறாரு. ஆனாலும் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? 17ஆம் வசனம். ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு விசுவாசத்தில் தளர்ச்சி. இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இவ்வளோ ஐடியா சொல்லியும் ஆண்டவர் இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்தோம். பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பல ஜாதிகளுக்கு தகப்பனாக இருக்க போகிற உன் மனைவி பல ஜாதிகளுக்கு தாயாக இருக்க போதால் உன் மனைவியாலே பல ராஜாக்கள் உண்டாவாங்க. அவளை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் வம்சத்தை ஆசீர்வதிக்கிறேன். விருத்த சேதனம் பண்ணணும். விருத்த சேதனம் பண்ணாத உங்களுடைய வம்சத்தில் இல்லாமல் தள்ளப்படுவார்கள். இவ்வளவோ சொல்லியும் ஆபிரகாமே விசுவாசத்தில் தளர்ச்சியாய் முகம் குப்புற விழுந்து நகைக்கிறதை பார்க்கிறோம். 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லி கொண்டு நகைக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். சந்தேகம், விசுவாசத்தின் தளர்ச்சி அவனை பிடிச்சி ஆட்டுது. ஆபிரகாமை பிடிச்சி ஆட்டுது. அப்போ கூட அவ்வளோ ஆண்டவர் அவ்வளோ வாக்குறுதிகளை கொடுத்து உடன்படிக்கை 2 உடன்படிக்கை ஏற்படுத்தி கூட அவனுக்கு நம்பிக்கை வரல. விசுவாசத்தின் தளர்ச்சியில் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுறார்.
இதுக்கு மேலே எங்களுக்கு 100 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 100 வயசு, என் மனைவிக்கு 90 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எங்கே ஆண்டவர் எனக்கு குழந்தை பிறக்க போகுது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு வேடிக்கையாக இருக்குது நகைச்சிட்டு முகம் குப்புற நகைச்சிட்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுறாரு. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அப்போ கூட ஆண்டவர் அவனை விடுற மாதிரி தெரியல. நிச்சயமாய் உனக்கு சாராள் குழந்தை பெற்று கொடுப்பா, நம்பு, விசுவாசிக்காமல் இருக்காது, நீ விசுவாசிகளை தகப்பனாக போகிற, உன்னை எல்லாரும் பின்காலத்தில் விசுவாசிகள் தகப்பன் என்று சொல்ல போகிறாங்க. விசுவாசத்தில் இவ்வளோ தளர்ச்சியாக இருக்குது, உன்னை அழைச்சது பேர் சொல்லி அழைத்த தேவன் நானாச்சு, உன்னை ஊர் என்கிறதான கல்தேர் பட்டணத்தில் இருந்து கானானுக்கு கொண்டு வந்து நிலைநாட்டி இருப்பது நான் அல்லவா. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பதிட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அவ்வளோ சொல்கிறாரு, உன்னை கல்தேருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நான் அல்லவா. எவ்வளவோ சொல்கிறேன். சாராள் மறுபடியும் கர்ப்பம் தரிக்க போகிறா, சாராள் கர்ப்பம் தரிக்க போகிறா, ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இந்த விருத்த சேதனை பண்ணணுன்ற உடன்படிக்கையை ஆபிரகாம் சந்ததிக்கு பிள்ளைக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் ஸ்தாபிப்பேன்னு சொல்கிறார். பாருங்கள், பேரை குறிப்பிட்டு சொல்கிறார். இந்த வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு சந்தேகமெல்லாம் கிளியர் பண்ணுற அளவுக்கு, அவனுடைய விசுவாசத்தின் தளர்ச்சி அவனை விட்டு நீங்கி போகிற அளவுக்கு, அவனுக்கு உற்சாகம் கொடுக்குற அளவுக்கு, அவனுக்கு விசுவாசம் அதிகரிக்கிற அளவுக்கு ஈசாக்கு என்று அவனுக்கு பெயரிடுவாயாக. இஸ்மவேலுக்கு எப்படி இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக சொன்னாரோ அதே போல் இவனுக்கும் ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்கிறாரு. ஆபிரகாம் வேண்டது. இந்த அடுத்த வசனம் பார்க்கும்போது ஆபிரகாம் வேண்டது இஸ்மவேலை உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுறான் இல்லைங்களா. அதுக்காக வேண்டி உனக்கு ஈசாக்கு பிறப்பான், அவன் தான் உனக்கு சந்ததியாக இருப்பான், அவனுடைய சந்ததி தான் உடன்படிக்கை அவன் மூலமாக நிலைநாட்டுவேன்னு சொல்லிட்டு, இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலிகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். பெரியமானவர்களே, இஸ்மவேலையும் நான் சும்மா விட மாட்டேன், அவனையும் ஆசீர்வதித்து அவனையும் பழுகவும் பெருகவும் பண்ணி அவனிடத்திலிருந்தும் 12 பிரபுக்கள் எழும்புவார்கள், அவனையும் பெரிய ஜாதியாக்குவேன். அவனை பற்றி நீ கவலைப்படாத. நான் உன்னை கானான் தேசத்துக்கு அழைத்து வந்த நோக்கம் என்னவோ அதை மட்டும் நீ நினச்சிப்ப. அது தேவையில்லாதெல்லாம் போட்டு பிரச்சனைகளை கலைக்கிறது இருக்காத, விசுவாசத்தில் தளர்ச்சியாக இருக்காத, விசுவாசத்தில் நம்பிக்கையாது. இஸ்மவேலை பற்றிலாம் நீ கவலைப்படாத, அவனை நான் பெரிய ஜாதியாக்க போகிறேன். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு இப்போ பெறப்போகிற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த வருஷம் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிறதான ஈசாக்கோடு நான் என்னுடைய உடன்படிக்கை இப்போ ஏற்படுத்துவேன். நீ பார்க்கத்தான் போகிற, அடுத்த வருஷத்தில் நீ பார்க்கத்தான் போகிற. உன் விசுவாச தளர்ச்சி அன்னைக்கோட முடியத்தான் போகுது. நீ பாரு, விசுவாசத்தில் நீ இவ்வளோ தளர்ச்சியாக இருக்குதே. தேவன் ஆபிரகாமோட பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். பாருங்க, தேவன் அவனை விட்டு எழுந்தருளினார் அப்படின்னு இருக்குது. அப்போது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இந்த வசனத்தில் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், தேவன் ஆபிரகாமோடைய பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார் அப்படின்னா, அப்போது தேவன் அவன் பக்கத்தில் உட்காந்து பேசின்னு இருந்துக்கிறாருங்க. ஆவியான தேவன் தான். ஆவியான தேவன் ஆபிரகாமுடைய பக்கத்தில் உட்காந்து ஆண்டவருடைய சத்தத்தை பக்கத்தில் உட்காந்து கேட்குறான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, எவ்வளோ பெரிய கிருபை. அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். அவனை விட்டு எழுந்துக்கிறாருங்க. பக்கத்தில் உட்காந்து அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு எழுந்துக்கிறாரு. அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளில் தானே விருத்த சேதனம் பண்ணினான். ஆபிரகாமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 99 வயதாக இருந்தான். பிரியமானவர்களே, 99 வயது. அவனுடைய குமாரன் இஸ்மவேலும் ஆபிரகாமும் விருத்த சேதனம் ஒரே நாளில் செய்து கொண்டார்கள் என்று
26ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். பிரியமானவர்களே, வீட்டிலே பிறந்தவர்களும் அந்நியரிடத்திலே பணத்திற்கு கொல்லப்பட்டவர்களும் ஆகிய அவன் வீட்டு மனுஷர்கள் எல்லாரும் அவனோடு விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். விருத்த உடன்படிக்கை, ஆண்டவருடைய உடன்படிக்கை ஆரம்பமாச்சு. ஆபிரகாம் நம்ப ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ விஷயம் நடந்த பாடுதான், இவ்வளோ நம்பிக்கை கொடுத்த பாடுதான் ஆபிரகாம் நம்பி விருத்த சேதனை பண்ண ஆரம்பிக்கிறார். இஸ்மவேல் முதல் கொண்டு அவன் வீட்டில் உள்ள அனைவரும் ஆபிரகாம் முதல் கொண்டு 99 வயதிலே ஆபிரகாம் விருத்த சேதனை செய்து கொள்கிறார். ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்த சேதனை பண்ணப்படார்கள். அதன் பிறகு சிறிது காலம் போகிறது. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமாகிறாரு. அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே நின்றார்கள். 18ஆம் அதிகாரம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 18ஆம் அதிகாரம் தொடர்ந்து போயிட்டு இருக்குது. நல்லா கவனிங்க. அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு மம்ரேயின் சமபூமியில் அவனுக்கு தரிசனமாகிறாரு. அவன் உக்காண்டிருந்து கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது 3 புருஷர் அவனுக்கு எதிரே நிற்கிறாங்க. அவர்களை கண்டவுடனே அவன் கூடாத வாசலிருந்து அவர்களுக்கு எதிராக ஓடி, ஆண்டவரே, உங்களுடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் என்றான். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றார். தேவனுடைய சித்தம். வந்திருப்பவர்கள் தேவனுடைய குமாரர்கள், தேவனுடைய மனுஷர்கள் என்று சொல்லி அவன் தெரிந்து கொள்கிறான். தெரிந்து கொண்டு அவர்களை உபசரிக்க சித்தமாகி அவர்களை பணிந்து கேட்டுக்கொண்டு, நான் கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் அதை புசித்து விட்டு நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காக அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். உங்களை அந்த இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறது தேவன்தான் என்று உணர்ந்து கொண்டு அந்த பணிவிடையை செய்ய, இதற்காகத்தான் நீங்கள் எந்த இடத்தில் வந்திருக்கிறீர்கள் என்பதை அவன் புரிந்து கொள்ளுகிறான். ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கப் போகிறது என்பதை அவன் தெரிந்து கொள்ளுகிறான். தெரிந்து கொண்டு விரைந்து செயல்படுகிறான். அப்போது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாதாரண இடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில் கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். துரிதமாக செய்யலாம் பாருங்க. வேலை மடமடான் 3 பேரை பார்த்ததுமே தேவனுடைய மனுஷர்கள் இவங்க தெரிஞ்சுக்கிறான். தேவனுடைய கட்டளை இதுன்னு தெரிஞ்சுக்கிறான். கர்த்தர் வேற மம்ரேயின் சமபூமியில் அவனுக்கு தரிசனமாவதாது. இதெல்லாம் கர்த்தருடைய செயல் என்று அவன் தெரிந்து கொண்டு துரிதமாக செயல்பட்டு அவர்களை போஷிக்கத்தக்கதாக தன்னுடைய காரியங்களை ஆரம்பிக்கிறான். ஆபிரகாம் வெண்ணையையும் பாலையும் சமைத்த கன்றையும் எடுத்து வந்து அவர்களுக்கு முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றார். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பிரதியுத்தரமாக கூடாத வாசலை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர் வயதுள்ளவருமான பின்பு எனக்கும் இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். பாருங்க பிரியமானவர்களே, 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சாராள் நகைக்கிறாள். அங்கு ஆபிரகாம் தலைக்கு முகம் குப்புற குனிந்து நகைத்ததை கண்டோம். இங்கு சாராள் நகைக்கிறதை காண்கிறோம். கூடாத வாசலில் மறைவிலே அதாவது அவளுக்கு தயாரித்த ஆகாரத்தை கொடுத்து விட்டு கூடாத வாசலில் சிறை மறைவிலே நின்று கொண்டிருக்கிறாள். இவர்கள் பேசுகிறது மட்டும் அவள் காதுக்கு கேட்கிறது. அவள் பேசுகிறதை கேட்டு நகைக்கிறவளாய் காணப்படுகிறாள். நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ. அங்கு சாராளுக்கு விசுவாசத்தில் தளர்ச்சி ஏற்படுகிறது. இங்கு சாராளுடைய தளர்ச்சியை, விசுவாசத்தின் தளர்ச்சியை பார்க்கிறோம். அடுத்தபடியாக, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தருக்கு தெரிஞ்சு போகுது இந்த விஷயம். உள்ள நகைத்தாலும் கர்த்தருக்கு இந்த விஷயம் தெரிகிறது. சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்.
கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? பாருங்க பிரியமானவர்களே, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? நமக்கும் சரி, இந்த உலகத்தால் ஆகிய நமக்கும் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை நம்பி ஜீவிக்க வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிறதான ஒவ்வொரு நாளுடைய வசனங்களையும் நாம் விசுவாசித்து நம்பி வேண்டும். நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தங்களாய் விசுவாசிக்க வேண்டும். நாம் அவருடைய வேதங்களை வாசிக்கும் பொழுது, வசனங்களை நாம் விசுவாசித்து வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் கொடுக்கிறதான வசனங்களை நாம் நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க விசுவாசத்திலே உறுதியாக இருப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இருக்காது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுக்கிறதை யாராலும் தடுக்கவும் முடியாது. கர்த்தர் நமக்கு கொடுக்காமல் தடுக்கப் போகிறதை யாராலும் கொடுக்கவும் முடியாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அது கர்ப்பத்தின் கனியாக இப்போது ஆபிரகாமுடைய கர்ப்பத்தின் கனிக்காக பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்ப்பத்தின் கனிக்காக பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் தான். கர்த்தர் கொடுக்கணும் சித்தம் வச்சுட்டாருன்னா எப்பேற்பட்ட மலடிக்கும் பிள்ளைதாட்சியாக்க கர்த்தரால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ, விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். எப்பேற்பட்ட மலடியும் பிள்ளைதாட்சியாக்க கர்த்தரால் கூடும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தில் நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள். விசுவாசத்தில் நம்பிக்கை தளர்ச்சி அடைந்து நீங்கள் இந்த கருத்தரித்தல் மையத்தை நாடி செல்வீர்களானால் அது கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாக கூட இருக்கலாம். ஆகவே நீங்கள் மருத்துவமனைக்கு செல்லுங்கள், தவறில்லை. செக்கப் செய்து கொள்ளுங்கள், உடலை பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் மண்டியிட்டு ஆண்டவரிடத்தில் வாக்குறுதி கேட்டு ஆண்டவருடைய வாக்குறுதியை நம்பி அவர் பாதத்தில் பணிந்து செயல்படுங்கள். மருத்துவமனைக்கு செல்வதோ நம் உடலை பரிசோதித்து கொள்வதோ தவறில்லை. அதற்குரிய மருந்து மாத்திரைகளை எடுப்பதில் தவறில்லை. ஆனால் அந்த கருத்தரித்தல் மையம் போன்ற இடங்களுக்கு செல்லும்போது ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் பணிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை வைத்து அவர் கொடுக்கிற பதிலுக்காய் விசுவாசத்தோடு காத்திருந்து அவருடைய பதிலை பெற்றுக்கொண்டு நீங்கள் மற்ற காரியமான ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுகளை எடுப்பது நல்லது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் நாம் பார்க்கிறோம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். பாருங்க, உற்பவ காலத்தில் நான் திரும்ப வருவேன். இப்போ போகிறேன், மீண்டுமா நான் உற்பவ காலத்தில் திரும்ப வருவேன், அப்போது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். சாராள் பற்றியா நகைக்கிறா? நான் சொல்கிறதை கேட்டு அப்படி சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர் இல்லை, நீ நகைத்தாய் என்றார். பின்பு அந்த புருஷன் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போகிறாங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்றார். ஆபிரகாமே, நீ பெரிய ஜாதியாக போறியே, பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்க போறியே, அதனால நான் செய்ய போகிறத போய் உனக்கு மறைப்பனா? நீ கண்ணு முன்னால் பார்க்கத்தானே போகிற, எல்லாத்தையும் நீ கண்ணு முன்னால் பார்க்கத்தானே போகிற. அடுத்த வருஷம் உற்பவ காலத்தில் நான் வரும்போது சாராள் இடத்துல ஒரு குழந்தை இருக்கும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருக்கு வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, பின்பு கர்த்தர் சோதம் குமாரா கூப்பிடுதல் பெரிதாக இருக்குது. சோதம் குமாராவுக்கு போகிறாங்க. அந்த 3 புருஷரும் போகிறாங்க, லோத்துக்கிட்ட போகிறாங்க. லோத்தும் அதே மாதிரி உணவு கொடுத்து உபசரிக்கிறார். சோதோம் குமாராவுடைய கூக்குரல் மிகவும் பெரிதாக இருக்குது. அவர்களின் பாவம் மிகவும் கொடிதாக இருப்பதினாலும் கர்த்தர் அந்த தேசத்தை அழிக்க சித்தமாக இருக்கிறார். இறங்கி போய் பார்க்குறேன் அப்படின்றார். நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின் படியே அவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அவங்களுடைய கூக்குரல் அதிகமாக இருக்குது, அவங்க பாவம் அதிகமாக பண்ணுறாங்களா இல்லையா, நான் இறங்கி போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்பொழுது அந்த புருஷர்
அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்போது அந்த 3 புருஷர் மட்டும் சோதோம் போயிடுறாங்க. கர்த்தர் அங்கேயே தான் இருக்கிறாரு. கர்த்தருக்கு முன்னாடி தான் ஆபிரகாம் இவ்வளோ நேரம் நின்று கொண்டிருக்கிறார். மீண்டுமாய் கவனிங்க, ஆபிரகாமுக்கு அந்த லோத்து மேலே மீண்டும் ஒரு இரக்கம் பிறக்குது. சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிப்பேன்னு சொல்கிறார் ஆண்டவர். அதுக்காக பட்டணத்துக்குள்ளே ஒரு வேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கத்தோடைய நீதிமானையும் அழிப்பீரான்னு கேட்குறான். துன்மார்க்கர் தான் இருக்கிறாங்க அந்த இடத்துல, துன்மார்க்கத்தோடய சேர்த்து நீதிமானையும் அழிச்சிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பட்டணத்துக்குள்ளே ஒரு வேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோன்னு கேட்குறாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, துன்மார்க்கத்தோடைய நீதிமானை சங்கரிப்பதில்லை அப்படின்னு. துன்மார்க்கத்தோடைய நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாது இருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த தலைமுறையையும் ரட்சிப்பேன் என்றது. 50 நீதிமான் இருந்தால் அவங்க நிமித்தமாக தலைமுறையே ரட்சிக்கிறேன் அப்படின்றாரு. மீண்டுமாய் ஆபிரகாம் நடுறாரு. ஒரு 5 பேர் கம்மியாகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. 45 பேர் நிமித்தமும் அழிப்பதில்லைன்னு சொல்கிறாரு. அப்போ 40 பேர் அப்படின்றான். அப்புறமா 40 பேர் நிமித்தமும் அழிக்கிறது இல்லைன்னு தான் சொல்கிறாரு. மீண்டுமாய் 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோடு பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினார். பெரியமானல்ல 10 நீதிமான்கள் வரைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அப்போது லோத்தை அழிச்சிடுவாரா அழிக்க மாட்டாரா அப்படின்னு டைரெக்டாக கேட்காம சந்தேக புத்தியில் 50 நீதிமான், 45 நீதிமான், 30 நீதிமான், 20 நீதிமான், 10 நீதிமான் வரைக்கும் கேட்குறாரு. ஒருவேளை 10 நீதிமான் சொன்னால் லோத்துடைய மனைவி, அவருடைய மருமக, அவனுடைய பெண்கள் 2 பேரை காணுறது நம்ம வேதத்தில். அவனுடைய பெண்கள் பின்னாடி அந்த சோதோம் கொமோரா அழிக்கும் போது லோத்து கூட்டின்னு போகும்போது அவங்களுடைய பெண்களையும் தெரியும். 10 பேரை காப்பாற்றிடலாம்ல. அந்த 10 பேர், நான் அந்த லோத்துடைய வீட்டாளுங்க ஒரு 10 பேர் இருந்தால் அவங்க மூலிமா அந்த ஊர் அழியாமல் காப்பாற்றிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. லோத்துடைய சரித்திரத்தை பார்த்தோம்னா இது இன்னும் நீண்டு போயினே இருக்கும், டைம் ஜாஸ்தி ஆகிடும். இது லோத்துடைய ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். அந்த 3 புருஷர் அங்கே போகிறாங்க. அதே போல் ஆபிரகாம் எப்படி உபசாரம் பண்ணாரோ அதே போல் உபசரிக்கிறார். அந்த 3 புருஷரையும் லோத்தை உபசரிக்கிறாரு. அந்த இடத்துலேருந்து அந்த ஊர் மக்கள் லோத்தை, அந்த 3 புருஷர்கள் யார், அவங்கள வெளியே கூப்பிடு, அவங்க யார், புதுசாக தங்கியிருக்கிறவங்க யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த புருஷர், என்னுடைய 2 மகள்கள் வெளியே வராங்க, அவங்க 2 மகள்களை என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஆனால் அந்த தேவனுடைய புத்திரர்களை ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் தேவனுடைய புத்திரர்கள் இவங்க பண்ணுற அட்டுழியும் அக்கிரமத்தை அதிகமாக பார்த்துட்டு அவங்களுக்கு குதிட்டாட்டத்தை உண்டு பண்ணுறாரு. கண்ணு தெரியாமல் போயிடுது, குதிட்டாட்டம் உண்டு பண்ணுறாங்க. அப்போது லோத்தை கதவை திறந்து ஷோல்டரை பிடிச்சி உள்ளே இழுத்துக்கிறாங்க. உள்ளே இழுத்துக்கின்னு அவங்க கண்ணை குதிட்டாட்டமாக இருக்கும்போது லோத்துக்கு சொல்கிறாங்க, நீயும் உன் உன்னுடைய மனைவியும் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் பெண்ணை மணந்து கொண்டு போகிற மருமகன்களும் எல்லாம் இந்த ஊரை விட்டு தப்பிச்சின்னு ஓடுதுங்க, நாங்கள் இந்த ஊரை அழிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அதன்படி ஆனால் அவங்க மருமகன்கிட்ட சொன்னால் அவங்க நம்பலை, அவங்க சிரிக்கிறாங்க. லோத்து என்ன பண்ணுறாரு, லோத்து மனைவி, அவனுடைய 2 பெண்கள் 2 பேரும் அந்த ஊரை விட்டு கிளம்புங்க சொன்னால் அப்போ தாமதம் பண்ணுறாங்க. தாமதம் பண்ணும்போது அந்த 3 புருஷர்களே அவங்கள கையை பிடிச்சி அந்த பட்டணத்தின் வெளியே கொண்டு போய் விடுக்கிறதெல்லாம் காணப்படுகிறோம். வெளியே போய் கூட்டிட்டு போய் விடுறாங்க. அப்போது அந்த மலையின் மேல் ஓடி போய் தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது லோத்து சொல்கிறாரு, இந்த மலையின் மேல் ஓடி போயினால் தப்பிக்க முடியாது, பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் போய் நாங்கள் தஞ்சம் புகுந்துக்கிறோம், நாங்கள் அந்த ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் இந்த சோதோம் கொமோராவை அழிக்காதீங்கன்னு சொல்லும்போது அதே மாதிரி வாக்கு கொடுத்து நாங்கள் அழிக்க மாட்டோம், நீங்கள் போய் அங்கே சேருங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் அந்த ஊரில் சேர்ற வரைக்கும் இவங்க அழிக்காமல் இருந்து அந்த சேரும் பொழுது அக்னி தழையில் சோதோம் கொமோரா மேலே விழுந்து அழிஞ்சு போகுது. அப்போது லோத்துடைய மனைவி பின்னிட்டு திரும்பி பார்க்காதே, தேவனுடைய கட்டளை, பின்னிட்டு திரும்பி பார்க்காம ஓடுங்க அப்படின்றாரு. ஆனால் லோத்துடைய மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்து அந்த இடத்துல உப்பு தூளாய் மாறி போகிறாள்.
அந்த ஊர் ஃபஸ்ட்டில் வந்து அந்த ஊருன்னு தான் சொல்கிறாங்க, பேர் தெரியல. ஆனால் தீவிரமாய் அங்கே ஓடி 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பார்ப்போமானால், தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எண்ணப்பட்டது. அது வரைக்கும் அந்த ஊருக்கு பேர் கிடையாது. இவங்க போய் அங்கே சேர்றதுனால அந்த ஊர் பேர் சோவார் எண்ணப்பட்டது. லோத்து சோவாருக்கு வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. பிரியமானவர்கள், அப்போது நைட்டாக அது ஓடிடுறாங்க. பொழுது வெடியுது நேரத்தில் சோதம் குமரம் பட்டணம் அழிக்கப்படும் பொழுது பாருங்கள் 24ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமாராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியை பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால். திரும்பி பார்க்காதீங்க, ஓடுங்க அப்படின்னு சொன்னால், சோவார் என்னப்பட்ட ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து திரும்பி பார்க்கலாம் சோதம் குமரம் பட்டணம் எப்படி அழியுதுன்னு. திரும்பி பார்த்த அந்த கணமே உப்பு தூணாய் மாறி போகிறார். விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தன் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்துக்கு போய், கர்த்தருக்கு முன்பாக அந்த பலிபீடம் கட்டி அந்த இடத்துல நிற்பாது இல்லைங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு சோதம் குமரம் பட்டணத்தை பார்க்குறாரு. அங்கே வெறும் புகை மூட்டமாக காணப்படுது. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும்போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து கூடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஆபிரகாமால் தான் லோத்து காப்பாற்றப்படுறார். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும்போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து கூடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். லோத்து 50 பேர், 40 பேர், 30 பேர், 20 பேர், 10 பேர் வரைக்கும் கேட்குறாரு. அப்போ தேவனுக்கு தெரிஞ்சு போகுது, கர்த்தருக்கு தெரிஞ்சு போகுது, ஓஹோ இவன் லோத்துக்காகத்தான் இந்த விஷயத்தை கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமை நினைத்து லோத்தை காப்பாற்றுகிறார். பிரியமானவர்களே, மீண்டுமாய் 20ஆம் அதிகாரம் செல்வோம். 20ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், மீண்டுமாய் ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் என்ன தப்பு செய்தாரோ அதே தப்பை பண்ணுகிறார். மீண்டுமாய் தென் திசை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறார். தென் திசை, தெற்கு பக்கம் எதுக்கு போகிறாருன்னு தெரியல. தெற்கு பக்கம் போகும்போதெல்லாம் லோத்தை மீட் பண்ணும்போது லோத்துடைய சம்பவம் வரும்போதெல்லாம் இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு பிரச்சனை வருது. இவர் தென் திசைக்கு போகும்போதெல்லாம், தெற்கு பக்கம் போகும்போதெல்லாம் ஆபிரகாமுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த எகிப்து தேசத்தில் போயிட்டு பாபிலோன் ராஜா எப்படி சாராள் வந்து ஆபிரகாமுடைய சகோதரி என்று சொல்லி பாபிலோன் ராஜா தன்னுடைய மனைவியாக்கி கொள்ள பார்த்தானோ, அதே போல் அபிமெலேக்கு என்பவன் சாராளை மனைவியாக்கி கொள்ள பார்க்கிறான். அந்த இடத்துல ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, நான் உயிர் பிழைக்க நீ என் சகோதரி என்று சொல் அப்படின்னு தான் கற்றுக் கொடுக்குறாரு. ஏற்கனவே ஒரு டைம் அந்த மாதிரி தான் பட்டு அவசரப்பட்டதுக்கு தெரிஞ்சும் மீண்டும் அந்த தப்பை மீண்டும் பண்ணுறாரு. அப்போது தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாக இருக்கிறாளே. அப்போ தான் அபிமெலேக்கு தெரியுது, ஓஹோ இவள் ஆபிரகாமின் மனைவி, நாம் இவளை ஒன்றும் செய்யக்கூடாது என்று அதுக்கு சொல்கிறா. கர்த்தர்கிட்டயே சொல்கிறான் அபிமெலேக்கு கேட்குறான், ஆண்டவரே எனக்கு தெரியாது, நான் ஒன்றும் பண்ணலையே அவளை. அப்போது நீதியுள்ள ஜனங்களை அழிப்பதோ என்று கேட்குறான். இவன் தன் சகோதரி என்று அவன் என்னோடு சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொல்லவில்லையா? உத்தம இதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன், உத்தம இதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவனை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாவீர்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரு. அப்போது பயந்து போயிட்டு அபிமெலேக்கு அவளை அனுப்பிச்சி விட்டுருவான், சாதாவில் அனுப்பி விட்டுருவான். அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரர் எல்லாரையும் அழைப்பித்து இந்த சங்கதிகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள். பிரியமானவர்களே, அதுக்கப்புறம் பாருங்கள், அபிமெலேக்கு இந்த மாதிரி பண்ணதுனால கர்த்தர் வந்து அபிமெலேக்கு குடும்பத்துடைய கர்ப்பங்களை அடைச்சி போகிறார். கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாமுடைய மனைவியாக சாராள் நிமித்தம்
கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான். கர்ப்பங்களை அடித்து போடுறார். அபிமெலேக்கு வீட்டோட கர்ப்பங்களை எல்லாம் அடித்து போடுறாரு. அந்த கர்ப்பங்களை அடித்து போடுறதுனா சாதாரண நிமித்தம் இந்த மாதிரி அவங்க ஒரு தண்டனை வந்துச்சுன்னு தெரிஞ்சு ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறார். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். திரும்ப மன்னித்து அவங்க பிள்ளை பெறும்படி தேவன் அனுக்கிரகம் பண்ணுறார். 21ஆம் அதிகாரம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். மீண்டும் பாருங்கள், சாராள் பேரில் கடாட்சமாகிறாரு. கர்த்தர் தான் உதைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். தேவன் குறித்திருந்த காலத்திலே அப்படின்னா இந்த 25 வருஷம் தேவன் குறிக்காத காலமாக தெரிகிறது. அதாவது முழுமையான விசுவாசம் ஆபிரகாமுக்கு தென்படவில்லை. ஆகையால் தேவன் ஆபிரகாமுக்கு விசுவாசத்தின் தளர்ச்சியெல்லாம் போய் முழுமையான விசுவாசம் வரும் வரை தேவன் குறிக்கிற காலம் வரவில்லை. இப்பொழுது தான் ஆபிரகாம் முழுமையான விசுவாசத்தோடு தேவனை நம்புகிறான். ஆகையால் தேவனை விசுவாசிக்கிறான். ஆகையால் தேவன் குறித்த காலம் வருகிறது. அந்த காலத்திலே கர்த்தர் சொல்லியிருந்தபடி சாராள் பேரிலே கடாட்சமாகிறார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். பிரியமானவர்களே, தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாக இருந்தான். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார். இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். நான் கேள்வியாக இருந்து வயது சென்றவர்களாக இருந்து ஒரு குமாரனை பெற்றெடுத்துக்கிறேனே. இது ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுக்கும்பொழுதே நான் நகைத்தேன். இதை கேட்குறவங்களும் எல்லாமே என்னை பார்த்து நகைப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள். சாராள் எவன் சொல்கிறா? சாராள் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு யார் தான் சொல்லுவாங்களா? பிள்ளைக்கு பால் கொடுப்பானே, வயசாகி போச்சு, 90 வயசு, ஆபிரகாமுக்கு 100 வயசு, இந்த வயசில் பால் கொடுப்பா என்று யார் தான் ஆபிரகாம் சொல்லுவாங்களா? இந்த வயசில், இந்த முதிர் வயதில் அவருக்கு நான் ஒரு குமாரனை பெற்றேனே என்கிறார். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்ததினாலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பிள்ளை வளர்ந்து அது 1.5 வயசு 2 வயசாக இருக்கலாம். குழந்தை பால் மறந்த பிறகு ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணி அந்த பிள்ளை பிறந்ததை வச்சு கொண்டாடுறார். பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ண. அதுக்கப்புறமா மீண்டும் திருப்பி அந்த பிரச்சனைக்கு ஆரம்பிக்குது. ஆகாருக்கும் சாராளுக்கும் பிரச்சனைக்கு ஏற்பட்டு ஆகாரை அனுப்பி விட்டுறாரு. அப்போவும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இஸ்மவேலுக்கு இருந்து இஸ்மவேலை பெரிய ஜாதியாக ஆசீர்வதிப்பேன் என்று தான் வழி நடத்துகிறாரு. அதுக்கு மேலே இந்த ஆகார் போகிறதெல்லாம் அது தனியாக இருக்குது. ஆபிரகாமுக்கு இந்த விசுவாசத்தில் தளர்ச்சியினால் 25 வருஷம் குழந்தை பிறக்காது இருந்ததுக்கு இப்போ நல்லா காரணங்கள் புரிஞ்சிருக்கோம். இந்த விசுவாசத்தில் தளர்ச்சி ஏற்பட்டு, விசுவாசத்தின் நம்பிக்கை இல்லாமல் தளர்ச்சி ஏற்பட்டு 25 வருடங்கள் காலம் கடந்து போகிறது. ஆபிரகாமுக்கு முழுமையான விசுவாசம் வந்த பிறகுதான் கர்த்தர் சொன்னபடி சாராள் பேரில் கடாட்சமாகி கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயது இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே, தேவன் குறித்த காலம்னா ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் விசுவாசம் நம்பிக்கை வந்த பாடு அந்த குறித்த காலம் உண்டாகுது. அந்த குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெறுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுப்பார். நீங்கள் அதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தோடு அதை கடைபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளை தானா என்பதை நாம் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். விசுவாசம் இருக்க வேண்டும், விசுவாசத்தில் பொறுமை இருக்க வேண்டும். ஆனால் விசுவாசத்தில் தளர்ச்சி அடைந்து விடக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கட்டளையை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கும் அப்படித்தான். இந்த செய்திகளை, இந்த ஊழியத்தை யூடியூப் மூலமாக செய்ய வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளை. இதற்காக நான் நீண்ட நாட்களாக ஆண்டவர் சமூகத்தில் மண்டியிட்டு ஜெபித்திருக்கிறேன்.
ஜெபித்து இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்திருக்கிறேன். இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக சரியான நேரத்தில் என்னுடைய அருமை நண்பர் அலெக்சாண்டர் மூலமாக கர்த்தர் எனக்கு உரைத்து இந்த யூடியூப் சேனல் ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியாக பேசப்பட்டது. நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் நினைவில் இருப்பது அலெக்சாண்டருக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சித்தப்படுத்தி கர்த்தர் கட்டளையிட்டு அலெக்சாண்டர் மூலமாக எனக்கு அந்த அறிவுரைகள் வழங்கப்பட்டு அலெக்சாண்டர் மூலமாக எனக்கு இன்னும் உற்சாகம் பிறந்து இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்து ஊழியத்தை தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறேன். இந்த செய்தியையும் என்னுடைய அருமையான மூத்த சகோதரி மிஸ்வா ஊழியம் நடத்துகிறதான சிஸ்டர் பியூலா என்று என்னுடைய அருமையான மூத்த சகோதரி அவர்கள் இந்த செய்தியை ஆபிரகாமுடைய குழந்தை பிறப்பதற்கு காலதாமதத்தை கர்த்தர் ஏன் உண்டு பண்ணுகிறார், இந்த விசுவாசத்தில் தளர்ச்சி அவருக்கு ஏன் ஏற்படுகிறது, இந்த செய்தியை என்னை யூடியூப் சேனலில் கொடுக்கும்படியாக பியூலா சிஸ்டர் மூலமாக கர்த்தர் எனக்கு அறிவுரை கொடுத்திருந்தார். அதன்படியாக இந்த செய்தியை 2 பாகங்களாக கொடுத்திருக்கிறேன். கேட்டு பயன்பெறுங்கள். உங்களுக்கும் கர்த்தர் ஏதாவது கட்டளை பிறப்பித்தால், கர்த்தரை ஏதாவது உணர்த்தினால், செய்தி கொடுக்க வேண்டும் என்றால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் இணைந்து இந்த ஊழியத்தை நடத்தலாம். ஏனென்று சொன்னால், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் நம்மை காண்கிற தேவன், நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இதையெல்லாம் நாம் இந்த ஆதியாகமம் ஆபிரகாம் சரித்திரத்தில் பார்க்கிறோம். ஆம், நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால் அவருடைய ஊழியத்தை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் தொடர்ந்து அவருடைய ஊழியத்தின் பாதையில் செல்வோம். குதிரை பந்தய நாளுக்கு ஆயத்தமாக இருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் ஊழியத்திற்கு ஆயத்தமாக இருப்போம், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.